இந்த ரொபோட்டிக் ப்ரோக்ராமை நாங்கள் வந்து 3 லெவலுக்கு டிவைட் பண்ணிக்கிற ரீசன் வந்து பேசிக் எல்லாத்தையும் சரியான முறையில் விளங்கி ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகணுமன்ற நோக்கத்தோடு. என்ன சொன்னால் நார்மலி இந்த ரொபோட்டிக் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆகக்குள்ள நாங்கள் சும்மா போய்த்து ஒரு ரொபோட்டிக் கோர்ஸை செய்கிற எங்கேயோ டிசைன் பண்ணின ஒரு ரொபோட்டுக்கு ப்ரோக்ராம் ஒன்றை லோட் பண்ணி அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள அதை ப்ரோக்ராம் பண்ணின மாதிரிக்கு அது நடக்கும். அப்போ அதில் வந்து எஜுகேஷன் சைடில் எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனும் இல்லை. நாங்கள் சும்மா ஒரு அட்மையராக தான் அதை பார்க்குறோம். இப்போ இவங்க வந்து அட்மையரர்ஸ், எங்களுக்கு தேவை அதல்ல, இவன் இனோவேட்டர்ஸ் ஆகணும். புதிய கண்டுபிடிப்பில் அந்த மூளை வளர்ச்சி வந்து ஐக்கியூ லெவல் வந்து நல்லா கூடுற அளவுக்கு அவங்களுக்கு யோசிக்க விடணும். அப்போ அப்படின்னு சொன்னால் பேசிக் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து மோட்டர் ஒன்று ஒர்க் பண்ணுறதுலேருந்து பிரெட் போர்டில் எப்படி சர்க்கிட்டை செட் பண்ணுற, ஆணி ஒன்று எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற, அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை சரியான முறையில் படித்தாதான் அந்த கண்டினியூவேஷனை சரியாக கொண்டு போகிறதுக்கு இயலும். அப்போ லெவல் 1ல் வச்சு அவங்க இந்த தேவையான பேசிக் தியரி அத்தனையும் அவங்க படிச்சுட்டு அந்த படித்த நாலேஜை வச்சு தான் இந்த ப்ரொஜெக்டை பில்ட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் படித்ததை அவங்களுக்கு சரியாக யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ மிச்சமே வந்து மெக்கானிக்கல் மூமெண்ட் தான் இன்வால்வ் ஆகுற. பலோட கூட யோசிக்கிறதுக்கு ஈக்கிற இந்த மூமெண்ட்டை இப்படி செய்யணுமெண்டா இது எப்படி நடக்கணும் அப்படின்னு. இப்போ மோட்டருக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தா அது வேலை செய்யும், அவ்வளோதான். அப்போ அது அந்த வேலை செய்கிறத நாங்கள் எப்படி இது எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றுறன்றத நாங்கள் யோசித்து அப்ளை பண்ணணும். அப்போ லெவல் 1ல் வச்சு அவங்க இந்த தேவையான பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படியே சரியான முறையில் படித்து கொள்கிற. லெவல் 2க்கு வரப்போக்குள்ள இந்த சென்சஸ் யூஸ் பண்ணுற எப்படின்றத படித்தோணும். அப்போ இதை வச்சு இந்த மோட்டர் கண்ட்ரோலர்ஸ்ன்னு நாங்கள் இன்னும் படிச்சிடறோம். இங்கே மெயினாக இது மோட்டர் கண்ட்ரோலர் சர்க்கிட்டாக இருந்ததுக்கு இங்கே மிச்சமே அவங்களோட ஐக்கியூவை டெவலப் பண்ணுறது தான் இங்கே நடக்கிற. ரீசன் என்னன்னு சொன்னால் இப்போ இங்கே வச்சு ஒரு கோட்டை யோசிக்கணும். இப்போ நாங்கள் லாஜிக் போர்டில் லாஜிக்கை படித்து கொடுத்துட்டு இதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு கோட்டை யோசிக்கணும். அப்போ அவங்க யோசிக்கிறதுக்கு பின் வாங்குறில்ல. என்ன ரீசன்னு சொன்னால் அவங்களோட கண்ணுக்கு விளங்குறி இப்போ அவங்க செய்ய போகிற ப்ராடக்ட் என்னாண்டு. நான் இந்த சென்சரை போட்டு இந்த ரொபோட்டை இப்படி செஞ்சால் இந்த ரொபோட் இப்படி தான் வேலை செய்ய போகிறேன். அப்போ பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே இவங்களால் செய்கிறது. அப்போ அப்படிக்க போகல இது ஒரு மெத்தட் மூளை கன்சன்ட்ரேஷனை கூட்டுறதுக்கு. அப்போ அவங்க இன்ட்ரெஸ்டாக தான் இதில் இன்வால்வ் ஆகணும். அப்போ இந்த மாதிரி அந்த கன்சன்ட்ரேஷன் நல்லா கூடினா அதுக்கப்புறம் அவங்க எந்த படிப்புக்கு போக்கோலே அவங்களுக்கு அந்த கன்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தகுதி அந்த ஈக்குற இதாக முக்கியம். இப்போ இங்கே வச்சு நாங்கள் கம்ப்ளீட்லி அவங்களோட வந்து லாஜிக்கை யூஸ் பண்ணுறதை தான் நீங்கள் செய்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ப்ரோக்ராமிங்கை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுற என்ன அடுத்த லெவல் வந்து ப்ரோக்ராமிங்கில் இன்வால்வ் ஆகணும். அப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறன்னு சொல்லி பிளாக் கோடில் வந்து சில ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரன் பண்ணி அது வேலை செய்கிறதுக்கு உண்டான நாங்கள் பேசிக் என்வாயர்மெண்ட்டை இங்கே செட் பண்ணுறது. அப்போ லெவல் 3க்கு வரப்போக்குள்ள கட்டாயம் நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் இன்வால்வ் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரோக்ராமிங்கை படித்தோம், ப்ரோக்ராமிங் லாஜிக்கலை சரியாக விளங்கெடுக்கும். அதுக்கு பிறகு இந்த படித்த ப்ரோக்ராமை நாங்கள் எப்படி இந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கணும். இதுவும் ஆக முக்கியம். இல்லை நாங்கள் சும்மா ஒரு ஆர்டினோ போர்டு ஒன்று எடுத்து இந்த ப்ரோக்ராம் இதுக்கு லோட் பண்ணி நான் இப்படி ஒர்க் பண்ணுமென்னு படித்து வேலை இல்லை. இது நாங்கள் ப்ரோக்ராமிங் லாஜிக் அப்படியே நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கணும் இதை ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் சென்சர்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இதில் கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக படிச்சிருத்துக்கோணும். சில ஆப் எப்படி டெவலப் பண்ணுறன்றதை படிச்சோணும். அப்போ இதனை வச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் உண்டு, க்ரியேட் ஆகிற எல்லா சைடுக்கும் தேவையாகிற நாலேஜும் இங்கே கிடச்சிடும். அப்போ இதை வச்சு நாங்கள் சில ப்ரொஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறேன். அப்போ இதில் இதை கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெக்கானிக்கல், லாஜிக்கல், ப்ரோக்ராமிங் இதை 3ஐயும் வச்சு அவங்களுக்கே நினச்சி சில புதிய ப்ரொஜெக்டுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது தான் முக்கியம். இதுக்கு தான் இனோவேட்டர்ஸ்ன்ற, சும்மா அட்மைரர்ஸ் அல்ல. அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் இந்த லெவல் 3வது லெவலுக்கு வரக்குள்ள நாங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க ஒரு படித்து ஒரு பாத்வேயோண்ட லேர்ன் பண்ணின லெவலுக்கு வர. அதுக்கு பிறகு
எங்களுக்கு தேவைண்டுச்சுன்னா இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் பண்ணின 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜூனியர் சர்டிஃபிகேஷன், அவங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா லெவல் 3 முடிச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலும். அப்போ அவங்கள வந்து நாங்கள் இந்த லெவலில் வச்சே கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுறது. இதை போல் இது லீக்கிற நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு சிட் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த முன்னுக்கு வாரதுகெல்லாம் மிச்சம் லேசாக ஹேண்டில் பண்ணிக்கொண்டு போகிறதுக்கு இயலும். அப்போ இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு சிட் பண்ணேலும் அதை பாஸ் பண்ணினதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆர்டினோ சர்டிஃபிகேஷன் வந்து தேவைண்டுச்சுன்னா அதையும் அவங்களுக்கு சிட் பண்ணேலும். அப்போ அதுக்குண்டான நாலேஜ் அப்படி அவங்களுக்கு லெவல் 3 முடியக்குள்ள வார. இது வந்து போனஸ் அடிஷனல் சப்போர்ட் உண்டு. அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி சின்னோர் எக்ஸாம் ஃபீ ஒன்று இருக்கிற அவங்களுக்கு கட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இதுக்கு சிட் பண்ணி அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கலும். அப்போ இது வந்து வேர்ல்ட் வைட் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேட். அப்போ இதை வந்து அவங்க ஓலெவல்கள் முடிச்சுட்டு இல்லாட்டி ஓலெவல் டைமில் எடுக்கிறேன்னு சொல்லுற அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறன்ற மீனிங் தான். அப்போ இதே எடுத்ததுக்கு போகிறோம் அவங்களுக்கு இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான சர்டிஃபிகேஷன். இது ரெண்டே செஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அளிக்கிற தேவைன்னா மாற்றி. இது கட்டாய கடமை இல்லை, தாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதை ரிக்வெஸ்ட் பண்ணி லெவல் 3 வரக்குள்ள அந்த நாலேஜ் அப்படி வர. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இதை வந்து படிச்சிருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கிற. அப்போ இந்த மாதிரி எங்கடிக்கிற மெயின் நோக்கம் வந்து இந்த டெக்னாலஜியை எக்ஸ்போஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, அவங்களோட கன்சன்ட்ரேஷனை கூட்டுறது, அவங்களோட ஐக்யூ லெவலை கூட்டுற. அப்போ எப்படி அவங்க இப்போ மிச்சம் டைமில் இப்போ சில கிளாஸஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு அங்கே கன்சன்ட்ரேட் பண்ணலாம். தலைநோவுன்ற இல்லாட்டி கன்சன்ட்ரேட் பண்ண கஷ்டம்ன்ற பிரேக் தேவைன்ற இதெல்லாம் வந்து அது நாங்கள் எல்லாம் பேலன்ஸாக ஆகிக்கணும். எங்களோட ஹெல்த்தையும் நாங்கள் பார்க்கணும். அப்போ அதுக்குண்டான முறையில் தான் நாங்கள் எங்கள்கிட்ட பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அப்போ இந்த ரொபோட்டிக் ப்ரோக்ராம் வந்து சும்மா ஒரு பேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் அல்ல, ஒரு பாத்வே ஒன்று செட்டப் பண்ணி இதுக்கு அங்கே அவங்க ஆக்சுவல் ரொபோட்டிக் ப்ரோக்ராமுக்கு படித்தோணுமா இருந்தாலும் அதுக்குண்டான பாத்வேயும் நாங்கள் செட்டப் பண்ணிக்கிறோம். ரியல் ரொபோட்டிக் இன்ஜினியர்ஸாக அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்றுக்கு படிச்சிரா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக முக்கியம். அப்போ சில நேரத்தில் படித்து டிகிரி எடுத்துகிட்டு வர ஆனால் சின்ன ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த நிலைமை மாறணும். அதை எடுக்க முதல்ல எங்கள்கிட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகணும். அதனால் இந்த பாத்வே இதுக்கு அங்கே கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அப்போ இதில் சரியாக விலங்கெடுத்து இந்த கோர்சஸில் புள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கக்குள்ள நாங்கள் அந்த புரோஷனமான முறையில் தான் இதை எடுத்து கொடுக்கணும். தேங்க்யூ.